அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பு மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்கள். அண்மையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சபாநாயகருடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்னவென்று 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராஜினாமா செய்த சத்யபாமா, அதே பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராஜினாமா செய்த ஜெயக்குமார், மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். எதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தீர்கள் என்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று விளக்க நோட்டீஸ் கேட்டு 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்னவென்று விளக்க கடிதத்துடன் தற்பொழுது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது வரை இந்த ராஜினாமா செய்த 3 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். ஜெயக்குமார், சத்யபாமா, மரகதம் குமரவேல், மொத்தமாக 4 பேர் ராஜினாமா செய்த நிலையில தற்பொழுது 3 பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் சுப்பையா அவர் மட்டும் வருகை தராமல் இருக்கிறார். 3 சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 3 பேர் தற்பொழுது சபாநாயகரை சந்தித்து தாங்கள் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள் என்று விளக்கு கடிதத்தை அளிப்பதற்காக வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக கொறடாவுடைய உத்தரவை மீறி செயல்பட்டதற்காக 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிமுக தரப்பில் வழங்கப்பட்ட கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை, உரிய விசாரணை தொடங்கப்படும் என்று ஏற்கனவே சபாநாயகர் அறிவித்திருந்தார். அதன்படிதான் சமீபத்தில் சபாநாயகர் இந்த 4 பேருக்கு விளக்கு கடிதம் கேட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த விளக்க நோட்டீஸ் மீது 7 நாட்களுக்குள் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தீர்கள் என்ற விளக்கத்தை 7 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும், சபாநாயகருக்கு அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அவர்கள் தங்களுடைய விளக்க கடிதங்களுடன் சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். ஏன் தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தோம் என்ற விளக்க கடிதத்துடன் தற்பொழுது 4 பேர் ஏற்கனவே ராஜினாமா செய்திருந்த நிலையில் அதில் 3 பேர் மட்டும் தற்பொழுது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, மரகதம் குமரவேல் ஆகிய 3 பேர் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையை ஏன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள் என்ற விளக்க கடிதத்துடன் வருகை தந்திருக்கிறார்கள். அதை சபாநாயகரம் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சபாநாயகர் கேட்டிருந்த நிலையில தற்பொழுது விளக்கத்தை அளிப்பதற்காக அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அறைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.